கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 33லேருந்து 35 பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்து மோசே ஜனங்களுக்காக மன்றாடினாங்கன்ட்டு. ஆனா கர்த்தர் அதுக்கு என்ன தெரியுமா மறுத்தது சொன்னாரு? எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்துல நான் கிறுக்கி போடுவேன். நீ இப்போ என்ன பண்ணு? நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆனாலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தடி நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். கர்த்தர் விசாரிக்கிற தேவன். இதைத்தான் உலக முடிவு பரிந்துலையும் நடக்க போகுது. அதாவது அவனவன் கிரிக்கு தக்க பலனை அளிக்க இயேசு கிறிஸ்து வர போறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு, அவருக்கு பிரியமில்லாமல் வாழாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஜனங்கள் ஆர்வம் செய்த கன்றுக்குட்டியா செய்வித்தடி நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தாராம். அதனால இதுவரைக்கும் நீங்க ஏதாவது கர்த்தருக்கு விரோதமா செய்திருப்பீர்களானால் கர்த்தருக்கு அறிக்கை செய்யுங்க. அதை விட்டு விடுங்க. நீங்க இரக்கம் பெறுவீங்க. இதுதான் இன்னைக்கு சொல்லப்படுற நற்செய்தி. அதனால கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிற தேவன் உண்டு என்பதை உணர்ந்து நற்கிரியைகளை செய்யுங்க. பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. தேவனுக்கு மட்டுமே இப்படி உண்டாகட்டும்.